ஹைபிரிட் எஸ்யூவிக்கள் இந்தியாவில் அதிரடியாக வருகின்றது. 2025-26 அறிமுகமாக உள்ள 5 ஹைபிரிட் கார்கள். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. சிறந்த எரிபொருள் சிக்கனம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பயணத்திற்கான தேவை அதிகரித்து வருவதால் ஹைபிரிட் வாகனங்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது. பல முன்னணி நிறுவனங்கள் புதிய ஹைபிரிட் எஸ்யூவிக்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றன. 2024ஆம் ஆண்டில் ஹைபிரிட் கார் விற்பனை 27% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி மெதுவாக உள்ளது. மாறிவரும் சந்தை நிலவரத்தை கருத்தில் கொண்டு மாருதி சுசுகி, கியா, மஹிந்திரா, ஹோண்டா, டொயோட்டா போன்ற நிறுவனங்கள் 2025-2026ஆம் ஆண்டுகளில் புதிய ஹைபிரிட் எஸ்யூவிக்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றன. இந்தியாவில் வரவிருக்கும் சிறந்த 5 ஹைபிரிட் எஸ்யூவிக்களின் முக்கிய விவரங்களை பார்ப்போம். மாருதி சுசுகி நிறுவனம் சொந்தமாக உருவாக்கிய ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கொண்ட முதல் மாடலாக 2026 மாருதி ஃபோக்ஸ் இருக்கும். இந்த காரில் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z12E பெட்ரோல் என்ஜின் மின்சார மோட்டாருடன் இணைக்கப்படும். இதன் ஹைபிரிட் பதிப்பு 35 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட ஃப்ராங்ஸில் தற்போதுள்ள என்ஜின் விருப்பங்களும் தொடரும். ஹைபிரிட் பேட்டரி தவிர பெரிய வடிவமைப்பு மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் நிறுவனம் ஃபார்ச்சுனர் MHEV ஹைபிரிட் எலக்ட்ரிக் அறிமுகப்படுத்தும் காலக்கெடுவை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் வரும் மாதங்களில் இது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 48 வோல்ட் மைல்டு ஹைபிரிட் சிஸ்டம் மற்றும் இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட 2.8 லிட்டர் டீசல் என்ஜின் இந்த எஸ்யூவியில் இருக்கும். இந்த கட்டமைப்பு 201 bhp ஒருங்கிணைந்த சக்தியையும் 500 Nm டார்க்கையும் வழங்குகிறது. வழக்கமான டீசல் பவர் ஃபார்ச்சுனருடன் ஒப்பிடும்போது ஹைபிரிட் பதிப்பு 5% அதிக எரிபொருள் சிக்கனமாக இருக்கும். ஃபார்ச்சுனர் MHEVயில் சில கூடுதல் மாற்றங்களும் செய்யப்படும். உலகளவில் விற்பனையாகும் ஹோண்டா ZR-V ஹைபிரிட் எஸ்யூவி இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வரக்கூடும். இருப்பினும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. உலகளவில் ZR-V 2.0 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுடன் கிடைக்கிறது. இதில் 2 மின்சார மோட்டார்கள் மற்றும் ஒரு பேட்டரி பேக் உள்ளன. இதன் ஒருங்கிணைந்த சக்தி மற்றும் டார்க் வெளியீடுகள் முறையே 180 bhp மற்றும் 315 Nm ஆகும். இந்த எஸ்யூவியில் eCVT கியர் பாக்ஸ் மற்றும் முன் சக்கர இயக்கி அமைப்பு உள்ளது. இந்திய சந்தையில் ஹைபிரிட் மற்றும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் ஹைபிரிட் வாகனங்களையும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம் பரிசீலித்து வருகிறது. ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கொண்ட நிறுவனத்தின் முதல் மாடலாக XUV 300 சப் காம்பேக்ட் எஸ்யூவி மாறக்கூடும். இது அறிமுகப்படுத்தப்பட்டதும் 2029இல் வெளிவரவிருக்கும் மாருதி பிரெஸ்ஸா ஹைபிரிடுக்கு போட்டியாக இருக்கும். மஹிந்திரா XUV 300 ஹைபிரிடில் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் செய்யப்பட்ட பெட்ரோல் என்ஜின் ஹைபிரிட் அமைப்புடன் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான வடிவமைப்பு மாற்றங்கள், அம்சங்கள் மற்றும் இயந்திர மேம்பாடுகளுடன் 2026இல் 2ஆம் தலைமுறை கியா செல்டோஸ் வரும். 1.5 லிட்டர் MPI பெட்ரோல், 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் உள்ளிட்ட தற்போதுள்ள என்ஜின் அமைப்புகளுடன் சக்தி வாய்ந்த ஹைபிரிட் பவர் ட்ரெயினும் இந்த எஸ்யூவி வழங்கப்படும். 2026 கியா செல்டோஸ் ஹைபிரிட்டில் மின்சார மோட்டார் மற்றும் ஹைபிரிட் அமைப்புடன் இணைக்கப்பட்ட 1.6 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்கலாம். வடிவமைப்பு மாற்றங்கள் EV5இலிருந்து ஈர்க்கப்படலாம். அதே நேரத்தில் 30 அங்குல ட்ரினிட்டி டிஸ்பிளே, பின்புற காற்றோட்டமான இருக்கைகள் போன்ற உட்புற அம்சங்கள் கேரன்ஸிலிருந்து எடுக்கப்படலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.